அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 5 ரூபா டேட்ஸ் வந்து மிஷினில் எப்படி பேக்கிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத லைவாக வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மிஷினில் தான் நாங்கள் பேக்கிங் பண்ண போகிறோம். எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இந்த மிஷினோட எல்லா பார்ட்ஸையும் வந்து ஒன்று ஒன்றா கலட்டி க்ளீன் பண்ணி தனியாக வச்சுருக்குறோம். இப்போ ஒன்றொன்னா எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக வாங்க பார்க்கலாம். இந்த மிஷினில் வந்து 2 ஹீட்ரு இருக்கும். மேலே ஒரு ஹீட்ரு இருக்கும், கீழே ஒரு ஹீட்ரு இருக்கும். மேலே இருக்கிறது வந்து ரவுண்ட் ஹீட்ரு, கீழே இருக்கிறது வந்து பென்சில் ஹீட்ரும்பாங்க. மேலே வந்து பேக் சைடு சீலிங் ஆகிறது, கீழே இருக்கிறது வந்து கட்டிங் பண்ணுறது. 4 வோல்ட்ஸ் தெரியுதுங்களா? சுற்றுது பாருங்கள். இது 4லையுமே 4 கப்பு வரும். அந்த கப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கிறணும். அதில் இருந்தது தான் அதை கலட்டி க்ளீன் பண்ணி திரும்ப அதிலே மாட்டுறோம். மொத்தம் 4 வோல்ட்ஸ் வரும். 4 வோல்ட்ஸுக்கு 4 கப்பு வரும். 4 கப்பையும் ஃபிட் பண்ணிக்கிற வேண்டியது தான். 4 கப்பையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கீழே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது, கீழே ஒரு க்ளோசிங், ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அந்த கரெக்டாக சீலிங் ஆகிற இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகி இந்த புனல் இருக்குது பார்த்தீங்களா, சூட்டு, இந்த சூட்டு உள்ளே விழுந்தவொன்னே கீழே கவர் போய் அப்படியே சீலிங் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு பாக்கெட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த சூட்டை வந்து ஃபிட் பண்ணிக்கிடணும். 4 போல்ட் வரும். 4 போல்ட்டையும் ஃபஸ்ட்டு நார்மலாக போட்டு டைட் பண்ணிவிட்டு அளவு கரெக்டாக, கவர் கரெக்டாக அந்த கேப்பில் வர்றது மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் கவரை கட் பண்ணி அது உள்ளே லைட்டாக தள்ளி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சீலிங் பக்கத்தில் கொண்டு போனோம்னா அப்படியே கண்டினியூவாக சீலிங் ஆகிட்டே இருக்கும். மேலே பேக் சைடு சீலிங் ஆகும். அப்படியே 4 இன்ச் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் கவர் வந்து 4 இன்ச்சு செட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த 4 இன்ச் அளவு கரெக்டாக கட்டிங் ஆகிட்டே இருக்கும். இந்த 4 போல்ட்டையும் டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் கவரை கட் பண்ணி அந்த கவர் வந்து அந்த கேப்பு உள்ளே நம்ம தள்ளி விடணும். அது எப்படி தள்ளுறதுன்னு பாருங்கள். மேலே ரோலு. இப்போ அந்த ரோல் கவர் வந்து கீழே நல்லா இழுத்துக்கிட்டு சரி சமமாக வச்சு கிராஸாக கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணணும்னா பின்னாடி அந்த சீலிங் ஆகிற இடத்துல வந்து கரெக்டாக ரெண்டு சைடு கவரும் ஒரே அளவு இருக்கணும். அப்போ தான் சீலிங் கரெக்டாக வரும். அது உள்ளே அப்படியே லைட்டாக வச்சு நம்ம தள்ளணும். 2 கார்னரும். அளவு வந்து நிறைய பேர் கவரோட அளவு கேட்டிங்க. 220 mm. அது அந்த சூட்டோட அளவு வந்து கரெக்டாக 220 mm. நீங்கள் 225 mm இருந்தாலும் கவரை வந்து உள்ளே தள்ளினா சீலிங் கரெக்டாக வராது. கரெக்டாக 220 mm வேணும் கவர் சைஸு. அந்த சூட்டோட சைஸு வந்து 220 mm தான். நம்ம அந்த சூட்டு வந்து நம்ம எத்தனை நாள் ரெடி பண்ணிக்கலாம். 165 mmலையும் இன்னொரு சூட்டு இருக்குது. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கவருக்கு ஏற்றாப்புல இந்த சூட் தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து 220 mm சைஸ் கவருக்கு, 165 mm சைஸ் கவருக்கு தனியாக வச்சுருக்குறோம். 2 சைஸில் இருக்கும். அந்த சீலிங் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பளம் ஏதாவது மாட்டி இருந்துச்சுன்னா கரெக்டாக சீலிங் ஆகாது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல ரோல் ஆகிறதுக்கு வந்து ஆயில் ஊற்றுவோம். அந்த ஆயில் வந்து சீலிங் கவரில் படும். அதனால அந்த இடத்துல நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஆயிலுக்கு வந்து கவரில் ஒட்டாது. இப்போ ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் போட வேண்டியதுதான். அந்த ஒரு ஹோல்ஸ்லேயும் கரெக்டாக இந்த சீலிங் ஆகிற இடத்துக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஹோல்ஸில் டேட்ஸ் போட்டுடணும். அப்படி தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக சீலிங் ஆகிற இடத்துல வந்து டேட்ஸ் மாட்டிக்கிறோம். சீலிங் வந்து கிராஸ் ஆகிரும். அது வந்து கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் 2 ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள் கீழே, அந்த இதில் தெரியல. அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த லைட்டாக லூஸ் கான்டாக்டில் இருக்கும். கொஞ்சம் கனமான பொருள் ஏதாவது போய் உள்ளே மாட்டுச்சு அப்படின்னா கிராஸ் ஆகிரும். ஆனால் இந்த டேட்ஸ் வந்து இந்த மிஷினில் வந்து போடக்கூடாது. ஒன்லி ஸ்நாக்ஸு அந்த
பயிர் ஐட்டம் மட்டும்தான் இதில் வந்து பேக்கிங் பண்ணணும். நாங்கள் இதை வந்து டேட்ஸ் போடுற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இது வந்து டேட்ஸ் போடக்கூடாது இந்த மிஷினில். என்னென்னா இடையில மாட்டுச்சுன்னா ஒவ்வொரு முறையும் அந்த சீலிங் வந்து கிராஸ் ஆகும். ஒவ்வொரு முறையும் போல்டு லூஸ் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி பிளேடை கரெக்டாக செட் பண்ணணும். நான் இருந்தேன் அப்படின்னா டேட்ஸ் மிஷினில் போடுவேன். ஏன்னா அப்படி ஃபால்ட்டு வந்துச்சுன்னா உடனே நானே வந்து போல்ட்டை கழட்டிட்டு அந்த பிளேடை வந்து சரிசமமாக வச்சு டைட் பண்ணி நானே செட் பண்ணிடுவேன். நான் இருக்கும்போது மட்டும் மிஷினில் டேட்ஸ் போடுவோம். நான் இல்லை அப்படின்னா மிஷினில் டேட்ஸ் போட மாட்டோம். ஒன்லி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அதில் போடுவோம். ஃபைனலாக அந்த மாதிரி தான் வரும் அட்டை. சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதுக்கப்புறம் மிஷின் பொருள் எங்கெங்கே வாங்கணும் மற்ற டீட்டெயில் எல்லாமே தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி.